ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம காலமறிதல் அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 11வது அதிகாரம். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி இருக்கிற அதிகாரங்கள் தான். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னா, பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் காலமறிந்து செயல்படல் வேண்டும். பகையை வெல்ல கருதும் வேந்தர் காலமறிந்து செயல்பட வேண்டும். கூகை என்றால் தன்னை விட வலிமையுடையான கோட்டானை, வலிமையுள்ள கோட்டானை. இகழ் வெல்லும் என்றால் பகைவரை வெல்ல நினைக்கும். இரண்டாவது, பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்குங்கயிறு. பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்குங்கயிறு. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டிப்பிடிக்கும் கயிறாக அமையும். பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்குங்கயிறு. காலமறிந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டிப்பிடிக்கும் கயிறாக அமையும். சொற்பொருள் என்னன்னா, ஒழுகல் என்றால் காரியம் செய்து வாழ்தல், திருவனை என்றால் செல்வத்தை, ஆர்க்கும் என்றால் கட்டுகின்ற. மூன்றாவது திருக்குறள், அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். பொருள் என்ன அப்படின்னா, தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமறிந்து செயல்பட்டால் செய்வதற்கு அரிய செயல் எவையும் இல்லை. அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செயின். தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமறிந்து செயல்பட்டால் செய்வதற்கு அரிய செயல்கள் எவையும் இல்லை. சொற்பொருள் என்னன்னா, செயின் என்றால் தொழிலை செய்தால், அறிவினை என்றால் முடியாத காரியங்கள், என்ப என்றால் என்பவை. 4, ஞாலம் கருதினுன் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயில். பொருள், காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும். ஞாலம் கருதினுன் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். காலமறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும். பொருள், செயின் அப்படின்ற காரியத்தை செய்தால் ஞாலம் என்றால் உலகம் முழுவதையும், கைகூடும் என்றால் நிறைவேறும். 5வது, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். பொருள் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர். உலகம் முழுவதும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலம் எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். 6வது திருக்குறள், ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. பொருள், ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பதானது ஆட்டுக்கிடா பகையை தாங்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பதானது ஆட்டுக்கிடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. ஒடுக்கம் என்றால் காலத்தை நோக்கி, பொருந்தகர் என்றால் சண்டைக்கிடா, தாக்கற்கு என்றால் எதிர்பார்த்து பாய்வதற்காக. 7வது திருக்குறள், பொல்லென ஆங்கா புறம் வேறார் காலம்பார் துள்வேற்பார் ஒல்லியவார். இன்னொரு தடவை பாருங்க. பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம்பார்த்துள் வேற்பார் ஒல்லியவர். காலம்பார்த்துள் வேற்பர் ஒல்லியவர். பொருள் என்ன அப்படின்னா, அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்லும் காலம் வரை அச்சினத்தை மனதினுள் மறைத்து வைத்திருப்பார். ஒல்லியவர் என்றால் அறிவுள்ளவர். பொல்லென என்றால் திடீரென்று, உள்வேற்பார் என்றால் உள்ளத்தில் கோபம் கொள்ளல். 8, சிறுநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. சிறுநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பொருள் என்னன்னா, பகைவரை காணும்போது பணிவாக இருக்க வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர் நிலைமை தலைகீழாய் மாறும். சிறுநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. அடுத்தது 9வது திருக்குறள், எய்தற்கு அரிய தேய்ந்த கால் அந்நிலைய செய்தற்கு அரிய செயல். எய்தற்கு அரிய தேய்ந்த கால் அந்நிலைய
செய்தற்கு அரிய செயல். பொருள்: கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செயற்கரிய செயலை செய்துவிடல் வேண்டும். எய்தற்கு அரிய தியைந்த கால் அந்நிலைய செய்தற்கு அரிய செயல். கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செயற்கரிய செயலை செய்துவிடல் வேண்டும். ஏந்த கால் என்றால் கிடைத்து விட்டால். ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோவோட கடைசி திருக்குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. பொருள்: வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருக்க வேண்டும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும். பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, கூம்பும் பருவத்து என்றால் அடங்கி இருக்கும் காலத்தில், சீர்த்த இடத்து என்றால் சிறந்த காலம் வரும் பொழுது, குத்தொக்க என்றால் குத்தை போல் இருக்க அணி. இந்த கொக்கொக்க கூம்பும் பருவத்தோட அணி என்ன அப்படின்னா ஓமை அணி, தொழில் பெயர் ஓமை அணி ஆகிய இரண்டுமே சொல்கிறாங்க. இதோட இந்த காலமறிதல் அப்படிங்கிற 11வது அதிகாரம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.